எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோன்றதை நான் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த தடவை சிம்பிளாக ஒரு சின்ன இடத்துல வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் சைஸு இருக்கிற அளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ பேக்ரவுண்டில் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இது ஷால் மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ பேக் ட்ராப்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒயிட் கலரில். ஸோ செலோடேப் வச்சு ஈஸியாக ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வரலக்ஷ்மி நோம்புக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா, டெக்கரேஷன்ஸ்க்காக ஃப்ளவர்ஸு, அப்புறம் அந்த க்ரீப்பர்ஸ் எல்லாமே. ஸோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த டெக்கரேஷன் முடிச்சாச்சு. பார்க்கவும் அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த பெரிய சிலை ரொம்ப வருஷம் நம்ம வீட்டில் இருக்குது. ஆக்சுவலி இடையில உடஞ்சே போயிடுச்சு நான் தூக்கும்போது. ஸோ நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒட்டி அது மேலே ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். நானே பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவாக கிடையாது, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கிருஷ்ணர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு அந்த கொண்ட மாதிரி வச்சு ஒரு அழகான கிருஷ்ணர் அது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வாங்கினது தான் இந்த 2 கிருஷ்ணர், ப்ளூ கலர் வெண்ணெய் வச்சுருக்க கிருஷ்ணர், தவழ்கிற கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பிராஸில் ஒரு கிருஷ்ணர்னு வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தினா ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த பாதம் போடுறது. ஸோ அரிசி மாவில் தான் நம்ம எப்போவுமே கோலம் போடுறோம் இல்லையா. ஸோ அப்படியே வந்து பாதமும் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். எப்போவுமே கையில் வந்து அந்த இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிட்டு நான் வைப்பேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கிட்டேன். கையிலே வந்து அப்படியே அழகாக போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பாதத்தில் வந்து கிருஷ்ணன் நடந்து வர மாதிரியும், அதுக்கு நம்ம பூ போட்டு வரவேற்கிற மாதிரியும் சொல்லி பூவெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். பலகாரம் பெருசாக இந்த தடவை நான் செய்யலை, எல்லாம் கடையில் வாங்கிக்கிட்டோம். ஒரே ஒரு கேசரி மாதிரி ஹல்வா மாதிரி வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஹல்வான்னு சொல்லிட்டு ஒரு பேக் வச்சது, அதை வாங்கி அப்படியே நான் அதை செஞ்சேன். பெருசாக டைம் இல்லை எனக்கு, இந்த மாதிரி குக்கிங் பார்த்துட்டு எதுவும் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று கூப்பிட்டவே ஒரு சைடில் நம்ம வந்து வைக்கணுமா, ஸோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து கடையிலே வாங்கிக்கிட்டோம். சும்மா 2-3 பலகாரம் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு நெய் தீபத்துக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணன் வந்து வீட்டில் இந்த ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கண்ணாடிக்குள்ளே இருந்துச்சு, அது உடஞ்சி ரொம்ப டேமேஜாக இருந்தது. நான் கொஞ்சம் அதை எடுத்து சரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உடஞ்ச பொருளை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் திரும்ப அதை கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். உடஞ்சது அப்படியே தான் வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த சாமி பொருளாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கட்டும், உடஞ்சதை அப்படியே வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் முறுக்கு, தட்டை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ சீடை அது இம்பார்ட்டன்ட் மட்டும் வச்சுருக்கேன். அதேமாதிரி முக்கியமாக பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய் இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இது எல்லாமே கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்கள் எந்த பலகாரம் வைக்கலைனாலும் பரவாயில்ல, வெறும் பால் மோரும் வச்சு விடுங்க. இல்லை தயிர் இருந்தால் தயிர் வைங்க. தயிர் வந்து நம்ம சாப்பிட்ற தயிரை வைக்கக்கூடாது. புதுசாக சாமிக்கு நான் அன்றைக்கி முன்னாடி நாள் நீங்கள் உர ஊற்றி வச்சு அதை வந்து நீங்கள் படைக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நீட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். குப்பிட்டுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி மேக்கப் போடும்போது குளிக்க வச்சு மேக்கப் போட்டேன், சடனாக அப்படியே தூங்கிட்டார். ஸோ அதனால் அன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கல, கூப்பிட்டுவேன். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றனால சரி அப்போ மேக்கப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் தீப ஆர்த்தி எல்லாம் காட்டினதுக்கப்புறம் நமக்கு கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச 108 போற்றி சொல்லலாம், 108 நாமாவளி சொல்லலாம். ஸோ என்னென்ன தெரியுமோ கிருஷ்ணரை புகழ்ந்து நான் வந்து காலையிலேருந்து பூஜை வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சாங்ஸை ப்ளே ஆக விட்டுட்டு, கிருஷ்ணர் சாங்கை ப்ளே ஆக விட்டுட்டு வேலை செஞ்சிட்ருந்தேன். நிறைய நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா ஹரிபரியாக பயங்கர வேலை செஞ்சிட்ருந்தேன். பூஜை பாத்திரம்லாம் அன்றைக்கி மார்னிங் தான் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன்னா. ஸோ செம்ம வேலை. ஸோ அதனால் வீடியோவே எடுக்க முடியல. வீடியோ எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இழுக்கும்ன்ட்டு ஸோ நான் வீடியோவே எடுக்கல. ஸோ ரொம்ப வேலை இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் பண்ணி வச்சிட்ருந்தேன். அதே மாதிரி முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கான ஆர்டர் பண்ணியிருந்தோம். குப்பட்டுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இயர்லி ஒன்ஸ் வாங்கிடுவோம். நம்ம இந்த தடவை ஆர்டர் பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குவாலிட்டின்னு சொல்லி அமேசானில் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. பட் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ரொம்ப இழுத்தெல்லாம் நம்ம டைப் பண்ணோன்னா பிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது.
இது பார்த்திங்கன்னா 600. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம ஷோக்காக போட்டுக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நம்ம கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரியான இந்த ரோப் எல்லாமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ளூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அவன் ட்ரெஸ்க்கு கொஞ்சம் மேட்சிங்காக நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெஸ்ஸும் சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. எலாஸ்டிக்கில் இருந்துச்சு. நாட் எப்போவுமே வைப்பாங்கள்ல, இந்த தடவை எலாஸ்டிக்கில் வந்துச்சு. எனக்கு கிருஷ்ணர் செட்டு ஓகேன்னு தான் சொல்லலாம். இந்த காஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மாலை, அப்புறம் அவனுக்கு நான் ரீசெண்டாக ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் அப்படியே குப்பட்டுக்கு போட்டு விட்டுட்டு காலையில் வந்து மேக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவன் என்னால் முன்ன மாதிரி இல்லை. குப்பிட்டு வந்து இப்போ பயங்கர சேட்டை, எதுவுமே போட விட மாட்டேட்டான். இது வந்து 3 தடவை நான் லிப்ஸ்டிக் மட்டும் 3 தடவை அழிச்சு போட்டு விட்ருக்கோம். நான் போட அவர் அழைக்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவனே கை வச்சு அவுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே பின் பண்ணி விட்டு அந்த கழுத்தில் போட்டிருக்க ஒரு செயின்லாம் பார்த்திங்கன்னா டபுள் செட் செல்லோட்டை போட்டி அப்படி நான் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா ஆடாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃப்டியாக அனுப்பிச்சிருந்தேன். பட் அதுமாரியும் ரொம்ப டயர்டாயிட்டான் ஸ்கூலில், அது இன்னொரு விஷயம். ஸோ அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து இவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ செலவு பண்ணலாம் இல்லை. நம்மளால் வெறும் பாலும் தயிர் மோர் மட்டுமே வச்சு நம்ம வந்து படைச்சி சாமி கும்பிட்லாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அப்போ விரதம் இருங்க. நானும் விரதம் இருந்துட்டு கரெக்டாக அந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிருப்போம் பார்த்திங்களா, அதையே எடுத்துகிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கடவுளுக்கு வந்து வேண்டிக்கிட்டு, மனசார வேண்டிக்கிட்டு, இது பண்ணி இவ்வளோ கொடுத்தா தான் வந்து சாமி நமக்கு அருள் புரிவார் அப்படிலாம் இல்லை. நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல மனசோட நியாயமான கோரிக்கையோட வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தி நான் இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் படைச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து டிவைனான வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.